இறைவன் தரிசனம் சேனலின் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் மலையப்பநல்லூரில் சுயம்புவாக ஆலமரத்தில் தோன்றியுள்ள ஸ்ரீ ஆகாச விநாயகர் ஆலயத்தை பற்றித்தான். இந்த விநாயக பெருமான் ஆலமரத்தில் சுயம்புவாக தோன்றியுள்ளார். இந்த ஆலமரத்தின் விழுதுகளே இந்த விநாயகரை சுற்றி கோயில் போலவும் சுவர்கள் போலவும் அமைந்து சிறிய கோவிலாக நமக்கு காட்சியளிக்கிறது. இந்த ஆலமரமானது ஏறக்குறைய 350 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலமரம் ஆகும். இந்த ஆலமரத்தில் தோன்றியுள்ள சுயம்பு விநாயகர் கோயிலாக மாறிய பின் பக்தர்கள் விநாயகர் சிலை ஒன்றை அதன் கீழே வைத்து வழிபட்டு வருகின்றனர். இந்த ஆலயமானது கும்பகோணத்திலிருந்து சாக்கோட்டை செல்லும் வழியில் சாக்கோட்டைக்கும் பாடல் பெற்ற தலமான சிவபுரம் ஸ்ரீ சிவகுருநாதர் ஆலயத்திற்கும் இடையில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் வழியாகத்தான் நாம் சிவபுரம் கோயிலை சென்று அடைய முடியும். இந்த ஆலமரத்தின் விழுது நடுவில் சாலையும் உள்ளது. ஆலமரமானது நன்றாக கிளைகளை பரப்பி ஏறக்குறைய ஒரு 5000 சதுர மீட்டர்களுக்கு மேல் கிளைகளை பரப்பி விழுதுகளை ஊன்றியுள்ளது. நாம் இப்பொழுது நன்றாக கோயிலை கண்டு கொண்டிருக்கிறோம். உள்ளே ஆலமரத்திற்கு நடுவில் விநாயகப் பெருமானும் அதற்கு முன் உள்ள முன்மண்டபம் பின்னர் கட்டப்பட்டது. இவர் மிகவும் சக்தி வாய்ந்த விநாயகப் பெருமான் ஆவார். நம்முடைய வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றி தருகிறார். ஆலமரத்தின் பசுமையையும் அதன் விழுதுகளையும் நாம் நன்றாக கண்டு கொண்டிருக்கிறோம். ஆலமரத்தின் விழுதுகள் அசைந்தாட அதற்கு நடுவில் விநாயகப் பெருமான் கண்கொள்ளா காட்சியாக அமர்ந்துள்ளார். இந்த ஆலயமானது மலையப்பநல்லூரில் வயல்வெளிகளுக்கு நடுவில் சிறிய சாலைக்கு அருகில் அழகுற அமைந்துள்ளது. ஆலயத்திற்கு செல்ல பஸ் வசதி எதுவும் இல்லை. நேயர்கள் ஆட்டோவிலோ அல்லது காரிலோ சென்று விநாயகப் பெருமானை வழிபட்டு பலன் பெறலாம். சுயம்புவாக தோன்றிய விநாயகர் என்பதால் நம்முடைய வேண்டுதல்களை எண்ணங்களை நிறைவேற்றி தருகிறார். வந்து வழிபடுங்கள், பலன் பெறுங்கள் அன்பர்களே. நன்றி, வணக்கம்.